ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. நாளை பராபவ வருஷம் ஆனி மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலம் 11/7/2026 சனிக்கிழமை தேய்பிறை கூடிய துவாதசி. துவாதசி திதி என்பது திருமகளான மகாலட்சுமிக்கு உரிய நல்ல திதியாகும். செல்வ வளத்தை அருளும், பூஜா பலன்களை அள்ளி அள்ளி அபரிமிதமாக கொடுக்கும் திருநாளும் இதுவே. இப்படி தேய்பிறை வளர்ப்பிறை ஆகிய இரு காலத்திலும் அமையும் துவாதசி திதியில் செய்கின்ற பூஜைகள் நிதி வள ஆரோக்கியத்திற்கு துணை புரிவதாக அமையும். நன்றாக கேளுங்கள். இனிமேல் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். பெரிய பதிவு மாதத்தில் 1 or 2 கொடுக்க வாய்ப்பு உண்டு. சிறிய பதிவுகள் அவ்வப்போதும் அப்படித்தான் நிலைமை வரும். காரணம், இதுவரை தங்களுக்கு இறை காரியங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு கொடுத்து வருகின்றோம். இவைகளை நீங்கள் குரு மேல் நம்பிக்கை வைத்து, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த அகஸ்திய விஜயன் மேல் நம்பிக்கை வைத்து செய்வீர்களானால், செய்து இருந்தால் உங்களுக்கு அந்த குருவே பல விதத்திலும் உதவி செய்ய வாய்ப்பு உண்டு. நாம் இதுவரை கொடுத்ததெல்லாம் எத்தனையோ வழிபாடுகள், வழிமுறைகள், பரிகாரங்கள் கிட்டலாம், வழிமுறைகள் கிட்டலாம் என்று சொல்லி வருகின்றோம். காரணம் என்ன? உங்களுக்கு குறைவாக, எளிமையாக கொஞ்சம், அதாவது ராவணன் பெரிய அசுர பலத்தை பெற்று சிவனிடம் இருந்தே பெற்று அந்த திருக்கைலாயத்தையே பெயர்த்து எடுத்து லங்காபுரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவனுக்கு அந்த அளவுக்கு தான் என்கின்ற கர்வம் வந்ததை பற்றி நாம் சொல்லி இருக்கின்றோம். அப்பொழுது அங்கே இடையில் வந்தவர் அப்படி பெயர்த்து எடுக்கும் பொழுது அந்த சிவபெருமானுடைய அந்த கால் கட்டவரலை வைத்து ஒரு அமுக்கு உள்ள மாட்டிக்கிட்டான். கத்துறான், தாங்களையே விடு விடு விடுன்னு அசையல. அந்த வழிபோக்காக வந்த ஒருவர், ஐயா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேனே, என்ன செய்யறது அப்படின்னோடனே அவருக்கு தர்மம் நிலைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் எளிமையான முறையிலே அவனுக்கு சொல்லி கொடுத்தது தான், நீ சமக பாராயணம் பண்ணு, சாமகானம் பாடு அப்படின்னு போயிட்டார். உடனே பாடும்பொழுது அந்த சிவபெருமான் அப்படியே மனம் உருகி அந்த மயக்கத்திலே தனது காலை எடுத்து விட்டார். ராவணன் தப்பி விட்டான். விழித்து பார்த்தவுடன் ராவணன் எஸ்கேப். ஆனால் ஒருவனுக்கு கடுமையான இறை தண்டனை கொடுக்கும் பொழுது அவனுக்கு போய் ஒரு பரிகாரம் சொல்லுகின்றேன் என்று கிளம்பிய ஒருவர் தான் இந்த பூமியிலே புராணம். இது புராணம் கூறுகிறது, இது வரலாறு அல்ல, புராணம். இதை மிக மிக உத்தமமான நவநாத சித்தர்கள் சொல்லியது தெரிகிறோம். அவர் அற்புதமான பாண்டிய மகாராஜனுடைய மந்திரி சபைக்கு, அரச சபைக்கு நிதி அமைச்சர் திவானாக மாறி மாணிக்கவாசகராக எடுத்து கடைசியிலே குதிரை வாங்க போய் கோவிலையும் கட்டி நடு ஆற்றில் கட்டி வைத்து, அவரை வெயில் கட்டி வைத்து அழ வைத்தார் இறைவன். ஒரு உதவி செய்ய போகும்போது அந்த உத்தம மனிதனுக்கும் தண்டனை தான். ஆகையினால் பரிகாரம் என்பது இப்பொழுதெல்லாம் மிக எளிமையாக மாறிவிட்டது. அருள்வாக்கு ஜோதிடத்தில் பரிகாரம். ஆகையினால் நாம் சொல்லுவது, வாத்தியார் சொன்னது அத்தனையும் வழி கிடைக்கும், வழி கிட்டும், வழி ஏற்படலாம், அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். இது பரிகாரம் என்று நினைக்க வேண்டாம். ஆகையினால் இது பரிகார வித்தை கிடையாது. நமது கர்மவினை தீர்வதற்கான ஒரு வழிமுறைகளே தவிர அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடலாம். ஆகையினால் இப்படி
பல வருடங்களாக நாம் சொல்லி வருகின்றதை ஏதோ ஒரு சில அடியார்கள் தான், நான் அத்தனை பேர் சொல்ல மாட்டேன், ஒரு சில அடியார்கள் ஏதோ நித்திய தர்ப்பணம் முடிந்த அளவுக்கு அவர்கள் சிரமத்தில் இருந்தாலும் தான தர்மங்கள் செய்வதால் அவர்களே பார்த்து கொள்கின்றார்கள். கண்டிப்பாக எங்களுடைய குருவும் மற்றும் பல தெய்வங்களும் அவர்களை என்றைக்கும் கைவிட மாட்டார்கள். இதுபோல் நிறைய இறைப்பதிவுகள் மட்டும் கொடுக்கின்றோம். எத்தனையோ தொலைக்காட்சிகள் இப்படி நிகழ்ச்சிகள் யூடியூப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். எத்தனையோ தெய்வீக ரகசியங்களை எல்லாம் போடுகின்றார்கள். இப்படி யாத்திரை பயணங்கள், தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரை எல்லாம் சென்று வருகின்றீர்கள். ஆனால் நமது அகஸ்திய விஜயத்தில் எளிமையான முறையிலும் முழுமையான முறையிலும் விளக்கி தந்து கொண்டிருக்கின்ற ஒரே தெய்வீக பூலோகத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த புத்தகம், அதிலிருந்து கொடுக்கப்பட்டதை மீண்டும் மீண்டும் எடுத்து வாசிக்கும் ஒரு நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கிறதே தவிர, இதை தெரிந்த மூத்த பல அடியார்கள் சொல்வதில்லை. காரணம், எனக்கு தெரியாது, நான் விட்டு விடுகிறேன். இப்படி சொல்லி சொல்லி எங்களுக்கு சலிச்சு போச்சு. எந்த கோவிலிலும், எந்த இடத்திலும், எந்த ஊரிலும் செல்கின்ற இடங்களெல்லாம் தானம் தர்மம், தானம் தர்மம், நிதானம், உபயோகமாக இரு 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 என்று வாத்தியார் சொன்னதைத்தான் சொல்கின்றோமே தவிர எதுவும் இல்லை. முக்கியமான அவசர செய்திகள் மட்டும் பகிரப்படும். பாக்கியெல்லாம் இப்படி எழுத்து வடிவில் தான் அனுப்ப இருக்கின்றோம். ஆகையினால் நீங்களெல்லாம் அவரவர்கள் மனம் வேகப்படாது, எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கணும். கொஞ்சம் படிக்க கற்றுக்கணும். இவ்வளோ நாளாக ரேடியோ போல் கேட்க கற்றுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் படியுங்கோ, உங்களுக்கு மூளையில் ஏறும், மனதில் படியும், எல்லோருக்கும் சொல்லும் எண்ணம் வரும். இல்லைன்னா யாரையானு படிக்க சொல்லி கேட்பீர்கள். இப்படி வாய் விட்டு அழுதால் நோய் விட்டு தீரும். நாளை துவாதசி திதியிலே தொடர்ந்து பார்ப்போம். இப்படி தினமே நமக்கு யூடியூப்பில் என்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்துட்டு தள்ளு அடுத்தது போ, என்ன ராமாயணம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பல பேர் சிந்திக்க அந்த எண்ணங்கள் தான் எங்களுக்கு சொல்லுகின்றது, வேற ஒன்றுமில்லை. எல்லோரும் நல்லவர்களே. இப்படி தேய்பிறை துவாதசி திதி பூஜையானது புண்ணிய சக்தியில் விரயமே ஆகாமல் உங்களுக்கு காக்க உதவும். அப்படி கிடைக்கின்ற வருமானம், சேமிப்பு, செல்வம் ஆகியவை அனாவசியமாக, குறிப்பாக மருத்துவம், ஆடம்பர செலவுகள், வியாபார நஷ்டம் போன்றவற்றால் விரயம் ஆகாமல் தவிர்க்க உதவும். ஆகவேதான் சித்தர்கள் தேய்பிறை துவாதசி திதி அப்படிப்பட்ட நாளை புண்ணிய பல விருத்தி துவாதசி என கூறுகின்றார்கள். பெருமாளுக்கே உரிய சனிக்கிழமை கூடும் தேய்பிறை துவாதசி திதி நாளிலே திருமகளான மகாலட்சுமி திருமாலுக்கு உரிய பாத பூஜை செய்து மக்களுக்கு ஏற்படும் நிதி குறைபாடுகளை நிவர்த்திக்கும் அற்புதமான மகாலட்சுமி கடாட்சம் நல்வர சக்திகளை வரமாக பெற்றிட்டால் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுத்து வருகின்றோம், கொடுக்கப்பட்டு விட்டது. இப்படி தேய்பிறை துவாதசி திதி நாளிலே துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி, ஏகாதசியில தான் செஞ்சோம், ஆனால் துவாதசியில் தேய்பிறை இப்படி நாளைக்கு துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிய துதிகளை, காயத்ரி மந்திரங்களை எல்லாம் ஓதி, கால்களில் பாதணிகள், செருப்பு போடக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, அணியாது எங்கும் இயன்றவரை நடந்தே சென்று அமர்ந்த கோல மகாலட்சுமி கருப்பத்தூர் உத்தமர் சீலி, ஸ்ரீரங்கம் அருகே உத்தமர் சீலி, இப்படிப்பட்ட இடங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் செய்து ஸ்ரீ லட்சுமி தாயாரின் வாகனமான ஐசிங் சக்கரம் அதை தரிசித்து அரைத்த தூய மஞ்சள் குங்குமம் இட்டு துதித்து நிறைய வாசனையான மனமுள்ள மலர்களை தானம் செய்வது பெரும் பலனை பெற்றுத்தர இருக்கிறது. பூஜையில் நீங்கள் அமரும் பொழுது தரையில் இருந்து சற்றே உயரமான மரப்பலகையில் அமர்ந்து பூஜிப்பது வேகமாக துரிதமாக பலன்களை தரும். நாளை திருக்கணித முறைப்படி பராப வருஷம் ஆனி மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலம் 11/7/2026 காலை சூரிய உதயம் முதல் நள்ளிரவு 2 மணி 4 நிமிடம் வரை சனிக்கிழமை
கூடிய துவாதசி தேய்பிறை காலம் ஆகிய மூன்றும் சேர்ந்து இணைந்து அமைந்து வருகிறது. இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நன்றாக பயன்படுத்தி கொள்ள முயற்சியுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள், பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள், பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இதனுடைய பலன்களை பற்றி நீங்களே உணரும் போது தெரியும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பலன் கிடைக்கும் என்று நமது வாத்தியார் சொல்வார். நன்றி அகஸ்திய விஜயம் என்று சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல செய்கை, நல்ல முன்னேற்பாடாக அமையும். தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்களுக்கு 9488765604. மீண்டும் சொல்கிறேன், 9488765604. அற்புதமான சகல கோடி தேவாதி தேவர்கள், 33 கோடி தேவாதி தேவர்கள் தரிசனம் செய்த ராமர் தன்னுடைய யாத்திரையை முடித்து, பயணத்தை முடித்து, வனவாசம் முடித்து அயோத்தி மாநகரத்துக்கு ஏகி மீண்டும் அரியணை ஏறும்பொழுது வந்த அத்தனை கோடி மகரிஷிகள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகளுடைய அத்தனை படங்களையும் மிக மிக துல்லியமாக பல வருடங்களாக சிந்தித்து வாத்தியார் சொல்லியபடி தயாரித்து அதை ஏன் வீட்டில் மாட்டுகின்ற கேலண்டர் போல அதை படமாக மாட்டி எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். 108 திவ்ய கஷேத்திரம், 108 கைலாயம் என்று சொல்லுகின்றமே கிடையாது. அண்ட சராசரத்தில் உள்ள சகல கோடி தேவதைகளும் அந்த இல்லத்திற்கு அந்த படத்தை சூக்ஷ்மமாக பூஜை செய்வார்கள். இப்படி சர்வேஸ்வரரையும் அவரையும் உடனடியாக ஆடி மாதம் பிறப்பதற்கு முன்பாக வாங்கி வைத்து விடுங்கள். நாங்கள் இனிமேல் சொல்வதை கொஞ்சம் குறைக்கலாம் என்று உத்தரவு ஆகி உள்ளது. ஆக நாளைக்கு 27 ஆணி 27 ரோகிணி நட்சத்திரம், துவாதசி, அமிர்த யோகம் எல்லாம் சேர்ந்து வருகிறது. பொதுவாக குறிப்பிட்ட சில நாட்களிலே, திதிகளிலே, நட்சத்திரங்கள், யோகங்களில் சித்தர் வாக்குக்கு இணங்க ஆற்றப்படும் பூஜைகள், வழிபாடுகள் மிக மிக அளப்பரிய நல்ல பலாபலன்களை, நல்ல வரங்களாகவே உங்களுக்கு பெற்றுத்தரும் நாள். அதிலும் சில வகை திதி நட்சத்திர யோகங்கள் சேர்ந்து அமைந்து வரும்போது நீங்கள் செய்யும் பூஜைகள் சொல்ல முடியாத அளவுக்கு மிக மிக அரிய வரங்களை தரவல்லதாகும். இன்றைய சூழ்நிலையில் தோல் நோய்களால் வாடுவோர்கள் வைகுண்ட ஏகாதசி, பிரதோஷம் மற்றும் ஆலய உற்சவங்களிலும், அதிலும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரம், துவாதசி, அமிர்த யோகம், சனிக்கிழமை கூடும் நாளில் ஆலயங்களில் பக்தர்களுக்கு மற்றும் கோசாலையில் பசுக்களுக்கும் குறைந்தது 6 மணி நேரமாவது விசிறி வீசுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யும் பொழுது பசுக்களுக்கு தேவையான பொருட்களை மனமாற தானமாக கொடுங்கள். உரிய முறையிலே செய்வதால் நல்ல நிவாரணம் பெற வழி பிறக்கும். நன்றாக கவனிங்கள், வழி பிறக்கும். மேலும் விளக்கங்களுக்கு ஒவ்வொரு மாதம் அபிஜயத்தையும் இதுவரை வந்த அத்தனை வருடத்திற்கு உள்ள புத்தகங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். திருக்கணித முறைப்படி நாளை சனிக்கிழமை 11/7/2026 பகல் 11 மணி 4 முதல் இரவு 2 மணி 4 வரை ரோகிணி நட்சத்திரம், துவாதசி, அமிர்த யோகம் எல்லாம் சேர்ந்து வருது. நல்ல சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களை திருத்தாள் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். காரணம் விளம்பரத்துக்கு அல்ல, உங்களுக்கு புண்ணியம் சேர வேண்டும். அவர்களை செய்ய வைத்த நல்ல பலன்கள் உங்களுக்கு ஓடி காவந்து செய்யும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலன்கள் சொல்லி மாளாது. இப்படி திருவண்ணாமலை கிரிவல நாளும் நாளைக்கு சனிக்கிழமை நாள் வருகிறது. கரிவாள ருணக்கடன்களை தீர்வதற்கு அற்புதமான பலமுறை சொல்லி வருகிறோம். பல கோடி சித்தர்கள் தினமே எந்தெந்த நேரத்திலும் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தினம் சதா சர்வகாலம் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கும் அற்புத புண்ணிய பூமி திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பூமியே தேனி மலையும் உண்டு, ஐயர் மலை போன்ற மலைத்தலங்கள் பல உண்டு. கலியுகத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் வியாபார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் என்று பேசப்பட்டு வருகின்றது. எல்லோரும் கடன் தொல்லை
என்று வருந்தினால் என்ன அர்த்தம்? சமுதாயத்தில் லட்சுமி கடாட்சம் குறைந்து உள்ளது என்றுதான் பொருள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நல்ல குணங்களும் சற்குணங்களும் அது பாருங்க, அவர் பேசும்போதே லட்சுமி கடாட்சமாக இருக்குது, அவ்வளோது நல்லா பேசுகிறார் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி நல்ல குணங்களும் லட்சுமி கடாட்சத்தை குறிக்கும். இப்படி செல்வம் பெருகுதல் மட்டுமே லட்சுமி கடாட்சம் ஆகாது. கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று என்னோர் முதலில் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்றால் பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் ஆகிய 3 முக்கிய மூலாதார கடன்களை தீர்க்க முயலுங்கள். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தை வாங்குங்கள், அதில் கொடுத்து உள்ளோம். மது, புகை, சூது, குதிரை பந்தயம், சீட்டாட்டம், முறையற்ற காம கேளிக்கைகள், ஆடம்பரமான தாறுமாறான செலவுகள் செய்தால் அதனால் ஏற்பட்ட கடன்கள் இருந்தால் அவற்றை தீர்ப்பதே மிக மிக கடினமே. குதிரை பந்தயம் கட்டி ஓட்டி அதனால் சொத்தை இழந்தவர்கள், அதில் ஈடுபட்டவர்கள், செயல்பட்டவர்கள், நிர்வகித்தவர்கள், அதை குதிரையை வைத்து வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் இன்று கோடிக்கு கோடி, தெருக்கோடிக்கு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இப்படி பிறருடைய பொருட்களை, செல்வத்தை, கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இதிலும் இப்படிப்பட்ட வகையிலும் பெரும் கடன் சுமைகள் வந்து சேரும். மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் இத்தகைய கடன்களுக்கு கரிவாள ருணக்கடன்கள் என்று பெயர். ஆகையினால் தினமும் 3 வேளையும் அண்டங்காக்கைக்கு காலை, மதியம், மாலை 3 வேளைகளும் அன்னமிட்டு வர வேண்டும். இது போல அமிர்த யோகம் கூடும் சனிக்கிழமைகளில் திரு அண்ணாமலை, ஐயர்மலை, தேனிமலை போன்ற குறிப்பிட்ட மலைத்தலங்களில் தொடர்ந்து கிரிவலம் வர வேண்டும். தினமும் மாலையில் நித்திய பிரதோஷ அதாவது அந்த நித்திய பிரதோஷ நேரத்திலே காலபைரவருக்கு புனுகு ஜவ்வாது கலந்த விளக்கெண்ணெய் தைல காப்பிட்டு வர வேண்டும். மனம் திருந்தி வாழ்ந்தால் மீண்டும் இதே காரியத்தை செய்தால் கடுமையான விளைவுகள் வரும். ஆகையினால் இப்படிப்பட்ட ருணங்கள் தீர்வதற்கு இப்படி செய்யுங்கள். நாளை கரிவால ருணக்கடன்கள் தீர்னால் நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் சீவி சிங்காரித்து அலங்காரித்து வருவதில்லை. பலருக்கும் எடுத்து சொல்வதால் தான் பலன்கள் அதிகம் உண்டு. தனக்கு என்று வைத்து கொள்ளாதீர்கள். மேலும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அப்பத்தானே அம்மா ஐயா உங்களுக்கு பலன் கிடைக்கும். முக்கிய குறிப்பு, உங்களுடைய தான தர்ம பூஜை பலன்கள் எல்லாவற்றையும் உங்களது சர்க்குருக்கு அப்படியே அளித்து விடுங்கள். இப்படி சனிக்கிழமையுடன் அந்த துவாதசி சேரும் இடத்திலே நாளிலே ரிஷி வந்தியத்தில் ஸ்ரீ முத்தாம்பிகை சமேத ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் அருளும் திருத்தலம் ரிஷி வந்தியம் ஆவணி மாதம் அமையும் ரிஷி பஞ்சமி நாளில் அனைவரும் அவசியம் பூஜிக்க வேண்டிய திருத்தலம் என்பது தெரியும். தெரியாதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஈசன், அம்பிகை ஆகிய 2 சன்னதியிலும் அபிஷேக நீர் வரும் கோமுகத்தில் 4 நந்திகள் அருளும் திருத்தலம் ரிஷிவந்தியம். கோமுகம் என்பது இறைவனின் திரு சன்னதியில் இருந்து அப்படியே வெளியே வருகின்ற நீர். அப்படிப்பட்ட அமிர்த சக்திகளை கொண்டது. அந்த நீர்த்தாரையை தான் நாம் கோமுக தீர்த்தம் என்று சொல்கிறோம். இறைவனின் திருமேனியில் இருந்து வருகின்ற தீர்த்தம் ஆகையால் பலவிதமான நோய்கள், தோஷங்கள், பல பிறவி பிணிகளையும் தீர்க்கும் அற்புதமான தெய்வீக சக்தியை பெற்றுத்தரும். 33 கோடி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் துவாதசி அமிர்த யோகம் கூடும் நேரத்திலே ஆலய கோமுக வாயிலில் காத்து இருந்து இப்படிப்பட்ட அமிர்தமயமான கோமுக நீரை அற்புத திவ்ய பிரசாதமாக எடுத்து பரமானந்தம் அடைந்து செல்கின்றார்கள். மனிதர்களான நமக்கு புரியவில்லையே. அபிஷேக நீர் தாரை அந்த கருவறையை விட்டு வெளியே வரும் கோமுகத்தை சுற்றி நந்தி அமைந்திருந்தால் அதனை ரிஷபாயன கோமுகம். பலமுறை இதை பற்றி சொல்லி வருகிறோம். இப்படி நாளை செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற பலனோ சொல்ல முடியாது. அதுபோல தஞ்சாவூர் அருகே உள்ள திருமழப்பாடி திருத்தலத்திலும் கோமுகத்தில் 4 நந்திகள் இருக்கின்றது. இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் முந்திக்கொள்வதை விட உங்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அவர்களை முந்திக்கொள்ள சொல்லுங்கள். திருமழப்பாடியில் துவாதசி அமிர்த யோகம் கூடும் நாள்
அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாதது. சுவாமியினுடைய சிறு தன்னதியிலிருந்து வருகின்ற அபிஷேக நீர் அப்படி வரும் அமிர்த யோகத்தினுடைய அமிர்த சக்தியிலே தாங்கி வர இருக்கிறது. இந்த தீர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த, எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் தீர்க்கும். இதை கண்ணாடி பாட்டில், செப்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் பிடித்து வந்து வீட்டில் ஒரு சொத்து போல கலந்து பண்ணி வாங்குவோம். 33 கோடி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் துவாதசி திதி கூடும் அமிர்த யோக நேரத்திலே ஆலய கோமுக வாசலில் காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அமிர்தமயமான கோமுக நீரை பிரசாதமாக ஏற்று பரம ஆனந்தம் அடைகின்றார்கள் அவர்கள். தஞ்சாவூர் அருகில் உள்ள திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி தெய்யல் நாயகி மிக மிக அபூர்வமான கோமுகத்தை சுற்றி 4 நந்திகள் இருக்கின்றன. இவ்வகையில் கோமுகத்தை சுற்றி அமைந்திருந்தால் அதனுடைய ரிஷபாயன கோமுகம் என்று சொல்லப்படும். இப்படி நீங்கள் நாளை சென்று எல்லா விதமான திருப்பணிகள், இறைப்பணிகள், அபிஷேக ஆராதனைகள், பால் பாக்கெட்டை உபயோகப்படுத்தாதீர்கள், கறந்த பசும்பாலை மட்டும் உபயோகப்படுத்துங்கள். இப்படி நாளை செய்து காலை 11 மணி 4 நிமிடம் முதல் இரவு 2 மணி 4 நிமிடம் வரை துவாதசி திதி, அமிர்த யோகம், ரோகிணி, சனிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வருகிறது. அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தால் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு 9488765604 9488765604 என்ற எண்ணிற்கு சரபேஸ்வரர் மற்றும் ஸ்ரீராமருடைய அவதார பட்டாபிஷேக காலத்திலே தரிசித்த அத்தனை கோடி தேவாதி தேவர்களை தரிசிக்கும் படமானது ஒரு சில மட்டும் தேங்கி இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது, வாங்கி கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்கிறோம், உங்களை மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணலை, யாருக்கு போய் சேர வேண்டுமோ போய் சேரும். இதை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஒரு பிரசன்டேஷன், அன்பளிப்பு போல கொடுப்பதும் கோடான கோடி பசுமாடு தானம் செய்கின்ற பலனையும் கொடுக்கும். குறிப்பாக பள்ளி ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர் மற்றும் இறைப்பணிகள் செய்ய வேண்டும் என்று தினமும் செய்கின்றவர்களுக்கு இந்த அப்படிப்பட்ட திவ்ய திருக்காட்சி படம் உதவும் என்பது வாத்தியாருடைய அருள்வாக்கு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா.